வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. லேசான அயர்வுடன் விழிகளை மூடியிருந்த நெறிமதியின் முகம் முழு மதியாய் மலர்ந்திருந்து இதழ்கள் மெல்லிய மந்தகாச புன்னகையில் உறைந்திருக்க, அவளது தேகமும் கணவனுடன் கொண்ட தாம்பத்திய உறவால் கிளர்ச்சியில் பூரித்து நெகிழ்ந்து கிடந்தது. மனைவியிடம் எந்த அசைவும் இல்லை என்றாலும் அவள் தூங்கியிருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதை உணர்ந்தவன் போல மன்வந்த் மெதுவாக அவள் புறம் திரும்பி பின்னிருந்து அணைத்து கூந்தலில் முகம் புதைக்க, உடல் சிலித்து அவளின் மயக்கால்கள் கோச்செறிந்து அவளை காட்டிக் கொடுத்தாலும் எந்த எதிரொலியுமின்றி மதி மௌனமாக இருந்தாள். ஏதோ ஒரு வேகத்தில் கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என்று உள்ளிருந்து பொங்கிய மோகத்தோடு மனைவியை முழுவதுமாக தன் வசப்படுத்த அவசரமாக அவன் முயலும் நேரம், முதலில் தீவிரமாக மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தவள் பின்பு மெல்ல அவனிடம் சரணாகதி அடைந்ததில் இவனின் விரகதாபங்கள் கொதித்தெழும்ப தாமதமின்றி அவளை மொத்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டான் மனு. எல்லாம் முடிந்த பின்னர் மதியிடம் நீடித்த அமைதி அவன் மனதை உறுத்த, லேசாக துணுக்குற்றவன் கிசுகிசுப்பாக அவளை அழைத்தான். மதி, ஏன் அமைதியா இருக்க? வேற என்ன செய்ய சொல்றீங்க? தன் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்பவளுக்கு விடை தேடி தோற்றவன் இம்முறை அவன் மௌனமாக சில நிமிடங்கள் வரை பொறுத்து பார்த்தவள் மெதுவாக திரும்பி அவன் முகம் பார்த்தாள். முழுதாக தாம்பத்தியம் முடிவடைந்த நிலையிலும் அவன் முகத்தில் தென்பட்ட அமைதியின்மை மதையின் புருவங்களில் சிறு முடிச்சு விழச் செய்ய, என்ன பிரச்சனை என்றாள் குழப்பத்தோடு. இல்ல, என் மேல உனக்கு எதுவும் கோவமா என்றான் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. உதடுகளில் பூக்கத் துடித்த முறுவலை சிரமப்பட்டு அடக்கியவள், எதுக்காக என்றாள் மெடுக்காக. அது நீ வேணான்னு சொல்லியும் நான் உன்னை கட்டாயப்படுத்தினல, அதுக்காக என்றாள் தயக்கத்துடன். அவனுடைய விழிகளை ஆழ்ந்து பார்த்தவள், எனக்கு எப்போதும் இந்த கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றது பிடிக்கவே பிடிக்காது என்றாள் அமர்த்தலாக. நான் என்ன கேக்குறேன், இவ என்ன வளர்றா? என்னது என்றாள் புரியாமல். சரி, தெளிவாவே சொல்றேன். இப்போ எனக்கு உங்க மேல கோவம்னா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க? திரும்பவும் என இழுத்து நிறுத்திவிட்டு விழிகளை உயர்த்தி, என்ன வர்ஜின் ஆக்கிடுவீங்களா என்று அதிரடியாக கேட்கவும் மனுவின் முகம் அதிர்ந்து விழித்தது. திகைப்போடு பார்த்திருந்தவனிடம் இவள் புருவங்களை மேலேற்ற, அது அது எப்படி முடியும் என்றான் மனு திணறலாக. அப்போ என்கிட்ட இந்த மாதிரி அர்த்தமில்லாத கேள்விகள் எதையும் கேட்காதீங்க, புரியுதா என திரும்பி நேராக படுத்துக் கொண்டாள் மதி. நான் என்ன கேட்க நினைத்தேன், இவள் என்ன உளறி கொட்டுகிறாள் என்று மனதில் சலித்துக் கொண்டவன் தானும் பேசாமல் இமைகளை மூடிக்கொண்டான். நிமிடங்கள் மெல்ல உருண்டோட கணவனிடம் மெதுவாக திரும்பியவள் அவன் முகத்தையே கண் சிமிட்டாமல் பார்த்திருந்தாள். தன் எண்ணத்தை முடித்துக் கொண்ட சந்தோஷம் துளியுமின்றி முகத்தை சுருக்கிக் கொண்டு படுத்திருந்தான் அவள். விழிகள் நகைப்பில் மிளிர மின்னல் வேகத்தில் அவனை நெருங்கி கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்தவள், எனக்கு கோபம் எதுவும் இல்ல மாமா என்று கிசுகிசுத்துவிட்டு சட்டென்று விலகிவிட்டாள். படக்கென்ற இமைகளை பிரித்து வேகமாக அவளிடம் திரும்பியவன், ஏய் என்ன சொன்ன என்றான் ஆவலாக. சொரக்காய்க்கே உப்புலன்னு சொன்ன என உதட்டை சுழித்தாள் மனைவி. ஆஹா என்றவாறு அவள் மீது ஒரு பக்கமாய் சரிந்து கழுத்து வளைவில் அவன் முகம் புதைக்க, இதுக்குதான் உங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட தள்ளியே இருக்கணுங்கிறது என்று தன்னை முறைப்பவளிடம் அசட வழிந்தவன், நீ தள்ளியேறு, நான் மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கேன் என கொஞ்சலாக மொழிந்து அவளிடையில் தன் கரத்தை படர விட்டான் மனு. இம்முறை தானும் திரும்பி அவனை கட்டி கொண்டவள், சரியான கேடி மாமா நீங்க, தண்டன கதை அளந்துகிட்டே உங்க காரியத்தை அப்படியே சாதிச்சிட்டீங்கல்ல என்றாள் சிறு சிரிப்புடன். குடிந்து அவள் இதழ்களில் அழுந்த முத்தம் பதித்தவன், போகின்ற வழி எவ்வழியாக இருந்தாலும் சென்று அடைகின்ற இடம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் பேபி என்று கண்ணடித்து நகைக்க இவள் பாய்ந்து அவன் கன்னத்தை கடித்து வைத்தாள். பண்றதெல்லாம் அடாவடி, இதுல தத்துவம் வேறையா உக்கிரமாய் பார்த்தாள் மதி. என மெளிதாக அலறியவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அசைய விடாமல் இறுக்கி அணைத்துக் கொண்டான். இது என்ன அடுத்தது நினையா என்று நக்கலாக கேட்பவளை நெற்றியில் முட்டியவன், பயங்கர புத்திசாலியா இருக்கப்போ என நகைத்து விட்டு, ஆமா உனக்கு தூக்கம் வரலையா என்று கரிசனமாக விசாரித்தான். என்னோட சேர்த்து தூக்கத்தையும் தானே மொத்தமா கெடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன தனியா கேள்வி வேற என்று நொடிப்பவளை ஆர்வமாக பார்த்தான் கணவன். அப்போ நேரத்தை போக்குறதுக்கு அடுத்த விளையாட்டு தொடங்குவோமா? அவன் கண்களில் தெரிந்த அவளில், இதுதான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கன்னு கதை சொல்லுவாங்க,
என்றவாறு அவனை அடக்க முயன்று பாய்ந்தவள் எப்பொழுது அவனுள் அடங்கினாள் என்பது மறுநாள் யோசித்தும் கூட அவளுக்கு சுத்தமாக விடை கிடைக்கவில்லை. காதருகே குட் மார்னிங் என முனகி குறுகுறுப்பு மூட்டுபவனை அலுப்போடு விலக்கி தள்ளி, நானும் தூங்கணும் என்றாள் மதி செனுங்கலாக. மணி 7 ஆகுதுரி செல்லம். நைட்டு செஞ்ச வேலையில பசி வேற சீக்கிரமா எடுக்குது. நீ இப்ப எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனாதான் ஒரு 1/2 மணி நேரத்திலேயாவது கீழே போக முடியும் என்றான் மனு கெஞ்சலாக. என சலித்துக் கொண்டு மெதுவாக இமைகளை பிரித்தவள், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க போய் சாப்பிட வேண்டியதானே மாமா, என்ன ஏன் தொல்லை பண்றீங்க என்றாள் எரிச்சலோடு. ஏ லூசு, நீ தானே எனக்கு சொன்ன உனக்கு முன்னாடி நான் கீழே போனா பாட்டி திட்டுவாங்கன்னு. ஷிஷோ, ஆமால, தூக்க கலக்கத்துல அந்த கிழவியை நான் மறந்தே போயிட்டேன் என அடித்து பிடித்து எழும் மனைவியிடம் என்ன என்று அவன் முறைக்க இவள் விழித்தாள். என்ன என்ன என்றாள் பதிலுக்கு. பாட்டி என்ன சொன்ன நீ? அப்பொழுதுதான் முழுதாக தெளிந்தவள் ஓவென்று தலையில் கை வைத்தபடி, உள்ளே நினைப்பதை வெளியில் உளறிவிட்டேனா என்று படு கூலாக படுக்கையை விட்டு கீழ் இறங்கினாள். என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கொஞ்சம் கூட பய கிடையாது உனக்கு என்று மனு பல்லை கடிக்க சட்டென்று திரும்பி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தவள், உங்ககிட்ட எனக்கு என்ன மாமா பயம் என கேட்டு கண்ணமைக்கும் நேரத்தில் குளியல் அறைக்குள் ஓடிவிட்டாள். மெதுவே இதழ்கள் விரிய, அடங்காத ராட்சசி என ரசனையுடன் முணுமுணுத்து இடவளமாய் தலையசைத்தவன் அவள் தன் உடைகள் எதையும் உள்ளே எடுத்துச் செல்லவில்லை என்பதை அப்பொழுதுதான் கவனித்தான். ஏ, டிரெஸ் எதுவும் எடுத்துட்டு போலையா? நின்ற இடத்திலிருந்து அவளிடம் ஓங்கி குரல் கொடுத்தான். ஐயோ, ஆமா மாமா, அவசரத்துல அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி, வெளியே வந்து எடுத்துட்டு போ. என்னது, நான் குளிக்க ஆரம்பிச்சிட்டனே உள்ளிருந்து கத்தினாள் அவள். அப்ப எப்படி நீ அப்படியே வெளியே வருவ? மாமா விளையாடாதீங்க பிளீஸ், டவல் எடுத்து கொடுங்களேன். முதல் நாளைய கேலி நினைவில் வர, வெறும் துண்டு மட்டும் போதுமா என்று செய்தினான் கணவன். எல்லாம் போதும், என் மேல அவ்வளோ நம்பிக்கையா மதி என்றான் உல்லாசமாக. ஆமா, உங்களுக்கு தான் பசி அடிச்சிருச்சுல, அதனாலதான் சீக்கிரக்குள்ள ஓடத்தான் பாப்பீங்க என்றவள். சரி, துண்ட கொடுங்க என்ற கதவின் பெண்ணிருந்து கையை வெளியே நீட்டினாள். நல்ல பிள்ளையாய் அவள் கேட்டதை அவளிடம் கொடுத்தவன் மதி வெளியே வந்து உடைகளை தேடி தன் அலமாரியை குடையவும் பின்னால் சென்று நின்று, நேத்து ராத்திரி தான் உன்னை புத்திசாலின்ன, மறுபடியும் இல்ல நிரூபிக்கிற என்றாள் மனு எகத்தாளமாக. கைகளில் எடுத்த ஆடைகளோடு அவனிடம் நெற்றி சுருங்க திரும்பியவளை நெருங்கி அவள் வெற்று தோளில் முகம் புதைத்தவன் கிறக்கமாக, உன் புருஷன் எந்த பசிக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்பான்னு என்னமோ உனக்கு புரியலையா என்று கூறியவாறு உதடுகளால் விளையாட ஆரம்பித்தான். தேகம் செலுத்தவள் கண்களை மூடி, மாமா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தாமதமா போனா பாட்டி திட்டுவாங்க மாமா, எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க என்று முனகியபடி அவனுக்கு ஒத்துழைப்பு தராமல் திரும்பிக் கொண்டாள். அவளை அப்படியே கதவோடு அழுத்தி இடையோடு இறுக்கிக் கொண்டவன், ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நேத்து அம்மா உன்னை விடாம ரூம்க்கு துரத்திலேயே நீ கண்டுபிடிச்சிருக்க வேணாமா என்றவாறு அவள் செவி மடலை மெல்லமாக உதட்டாள் கவி பிடித்தான். அதன் குறுகுறுப்பில் கண்கள் சொருகும் பொழுதே அவனை அடாவடியாக பிடித்து தள்ளி நிறுத்தியவள், என்ன சொல்றீங்க? அப்ப அத்தை யோகி அண்ணியோட தனியா பேசுறதுக்கு என்ன அனுப்பலையா என்றாள் மகிழ்ச்சியோடு. அவள் தள்ளியதால் முகத்தை சுளித்தவன், இன்னும் என்ன சொல்வாங்க, நீ என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் அம்மா உன்னை விரட்டி அடிச்சாங்க என மீண்டும் அவளை நெருங்கினான். ஹோ என முகம் வளர்ந்தவள் தன்னை தீண்ட முயலும் கணவனை மறுபடியும் தடுத்து நிறுத்தி யோசனையோடு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது மாமா, நேத்து மத்தியானம் பாட்டி கூட என்ன அப்படிதான் துரத்துனாங்க, அப்போ அதுக்கும் இதா அர்த்தமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா என்று தீவிரமாக சந்தேகம் கேட்டாள். மனைவியை உச்சக்கட்ட எரிச்சலில் நோக்கியவன், ஏண்டி மனுஷன் அவஸ்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி கேளத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க, உன்னை தவிர எல்லாரும் சரியாத்தான் விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்காங்க என்று அவளை வேகமாக தன்னோடு இழுத்தான். அவன் அணைப்பில் நின்றிருந்தவள் முறைப்புடன், என்ன கிணத்தனமா என்று அவனிடம் ரோஷமாக வாதிடத் தொடங்கியவள் எவ்வளவு முரண்டு பிடித்தும் இறுதியில் அவனுடைய எதிர்களின் முடிவு பிடி சிறையிலிருந்து தன் முதட்டை விடுவிக்க முடியாமல் ஆழமாக சிக்கிக் கொண்டாள். அடுத்த 1/2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட கணவன் பின்னே மறைந்தவாறு மாடிப்படிகளில் மெதுவாக இறங்கி வரும் நெறிமதியை கண்டு வரவேற்பறையில் அமர்ந்து குழந்தைக்கு உணவூட்டிக் கொண்டிருந்த யோகிதாவிற்கு மெல்ல புன்னகை அரும்பியது. அண்ணாவிற்கும் நெருவிற்கும் நீங்கள் நினைப்பது போலெல்லாம் இன்னும் உறவு சுமூகமாகவில்லை என்று முன்னிரவில் இவள் வாதிட்டதை பெரியவராய் ஒதுக்கி தள்ளிய நளினி, எது எப்படி இருந்தாலும் புதிதாக மனமானவர்களுக்கு சரியான நேரத்தில் நாம் ஏற்படுத்தி தர வேண்டிய தனிமையை தந்துதான் ஆக வேண்டும் என முடித்து விட்டார். கடைசியில் புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடி போட்டு வருவதை பார்த்தால் அம்மா சொல்வதுதான் சரி போல இருக்கிறது என்று வியப்புடன் அவர்கள் முகத்தை குறுகுறுவென்று பார்த்தாள் யோகி. அவளின் பார்வையில் மதியின் முகம் செவ்வானமாய் சிவக்க அவள் முன்னால் நிற்க முடியாமல் தடுமாறியவள், நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்
என கணவரிடம் கூறிவிட்டு சமையல் அறைக்குள் ஓடிவிட்டாள். நிரு, மணி 8:30 மேல ஆயிடுச்சு. இது டிஃபன் டைம். உன் வீட்டுக்காரருக்கு நீ நேரடியா சாப்பாடு எடுத்து வைக்கலாம் என்று யோகிதா உரக்க கத்த அனைவரின் முகத்திலும் சிரிப்பு படர்ந்தது. தன் கூச்சத்தை மறைக்க, ஏய் என்று தங்கையின் தலையில் ஒரு மேகசனை எடுத்து தட்டிய மன்வந்த், முதல்ல பிள்ளைய ஒழுங்கா பார்த்து இட்லியை ஊட்டிவிடு, அவன் வெறும் வாய மண்ணுகிட்டு இருக்கா என்று அதட்டினான். என உதட்டை சுழித்துக் கொண்டவள் தன் வேலையை தொடர உள்ளிருந்த மதியோ அன்னியின் கேலியில் வெட்கத்தில் சிவந்து வெளியே வர தயங்கிக் கொண்டு கண்கள் மூடி சுவற்றில் தலையை முட்டி நின்றாள். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்ற அலமேலு, இங்க என்ன சோத்தை முட்டிக்கிட்டு சும்மா நிக்கிற? உன் அத்தை சமைச்சு வச்சிருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள்ல வைப்போ என்று விரட்டினார். மற்றவரின் கேலி பார்வைக்கு பாட்டியின் அதட்டல் எவ்வளவோ பரவாயில்லை என்று மதிக்கு தோன்ற அவர் சொன்னதை மடமடவென்று செய்ய ஆரம்பித்தாள் அவள். அனைவரும் அமர்ந்து பொதுவில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அண்ணா, நீ நிறுவ கூட்டிட்டு அங்க பாரிஸ்க்கு ஹனிமூன் வரலாம்ல என்று தமையனிடம் அபிப்பிராயம் கேட்டாள் யோகிதா. வரலாம். இன்னைக்கு மதிக்கு பாஸ்போர்ட் வேற வாங்கணும், அதனால அடுத்த முறை பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ ஆபீஸ் போறதுக்கு ஒரு 3 நாள் கேரளா பேக்கேஜ் போட்டுட்டு அங்க போயிட்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான் மனு. ஓ, ரொம்ப சூப்பர் மச்சான். ஆலப்புழால தேனிலவு தம்பதிகளுக்குன்னு தனியா ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப வசதியா கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் கூட உங்க தங்க கிட்ட போலான்னு சொன்னேன், அவதான் வரமாட்டேங்கிறா என்றார் கார்த்திக் குறையாக. ஹலோ, ரொம்பத்தான். அண்ணா, நீயே கேளு, இவர் எப்ப என்ன கூப்பிட்டாருன்னு. நான் பாப்பா டெலிவரிக்கு இங்க வந்து போய் கேக்குறாரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்று கணவனை முறைத்தாள் யோகி. ஆக மொத்தம் நான் கூப்பிட்டேன், நீ வரல, அவ்வளவுதான் என எகத்தாளமாக முடிக்கும் கார்த்திக்கை பாட்டியின் முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தனியாக சிக்கிவீர்கள் இல்லையா, அப்பொழுது கவனித்துக் கொள்கிறேன் உங்களை என்ற பார்வையால் அவனை எச்சரித்துக் கொண்டிருந்தாள் மனைவி. தன்னை சுற்றி நடப்பவை எதுவும் மனதில் பதியாது மன்வந்த் குறிப்பிட்ட தேனிலவு பயணத்தின் கற்பனையில் மெய்மறந்து மூழ்கி இருந்தாள் நெறிமதி. ஹலோ மதி, ஜோதியின் குரல் ஆர்வமாய் சொல்லி விழ, எப்படி இருக்கீங்கம்மா என்றாள் மகள் தானும் ஆவலுடன். நான் நல்லா இருக்கேன். நீ, மனோ, அண்ணி, யோகி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்பா வீட்டுல இருக்காங்களா இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? உன் அப்பா வீட்டுல இருந்துட்டாலும் அவரு கிளம்பிட்டாரு. சரி, நீ அங்க நல்ல பொண்ணா நடந்துக்கிறியா? உனக்கு அங்க எல்லாம் பொருந்தி போக முடியுதுல்ல என்றார் தாயாய் கவலையாக. என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாமா, எனக்கு இங்க எல்லாம் செட் ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி பாட்டிட்ட கூட பாராட்டு வாங்கிட்டேன்னா பாத்துக்காங்களே என்றாள் மதி பெருமையாக. என்னது, நிஜமாவா என்றார் ஜோதி பெரும் வியப்புடன். ஆமா, சந்தேகமா இருந்தா இதோ உங்க மருமகன் என் பக்கத்துலதான் இருக்காரு, கேட்டுக்கோங்க என்று மனுவிடம் அலைபேசியை கொடுத்து விட்டாள். புன்னகையுடன் வாங்கி அவரிடம் நலம் விசாரித்தவன், உண்மைதாத்த, முத்துவும் ஜோதியும் உன்னை நல்லாத்தான் வளர்த்திருக்காங்கன்னு எல்லாரும் முன்னாடி அவளை வெளிப்படையாவே மெச்சிக்கிட்டாங்க என்றாள் மலர்ச்சியுடன். ஓ, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்னை தயங்கி நிறுத்திவிட்டு, உன்கிட்ட அவன் நல்ல முறையா நடந்துக்கிறாளா இல்ல ஏதாவது மதிக்காம சண்டை போட்டுட்டே இருக்காளா? எதனால என்கிட்ட வெளிப்படையா சொல்லிடு. அவளுடைய துடுக்குத்தனம், வரட்டு வீம்பு இதெல்லாம் உங்க மாமா விட எனக்கு தான் நல்லா தெரியும். கல்யாணத்தப்ப கூட உன்கிட்ட முறைச்சுக்கு தானே சுத்திட்டு இருந்தா. நான் தான் அப்பப்ப கண்ணால மிரட்டி அடக்கிட்டு இருந்தேன். இந்த 4 நாள்ல கொஞ்சமாவது உன் மனச புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் முயற்சி பண்றாளா என்று கவலையுடன் விசாரித்தார் ஜோதி. அத்த, இந்த விஷயத்துக்குலாம் நீங்க கவலைப்படவே வேணாம், நான் பாத்துக்கிறேன். அப்படித்தானே அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னமும் ஏன் அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க? என்னுடைய பக்கத்தை அவளுக்கு தெளிவா உணர்த்திடத்த. மேடம் இப்போ என்கிட்ட நல்லா சமாதானம் ஆயிட்டாங்க, சண்டை ஏதோ போடுறதுல என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே வெடுக்கென்று கைபேசியை பிடுங்கினாள் நெறிமதி. மா, உங்க மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி தான் நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்களா என்றாள் படபடப்பட்ட அசாய். ஏ இல்லடி, மனு உங்க கல்யாணம் முடிவான போதே என்ன தனியா பார்த்து உன்னை விரும்பித்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா. என்கிட்ட வெளிப்படையா எல்லாத்தையும் பேசிட்டான். ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாம முகத்தை தூக்கி வச்சுட்டு தானே இருந்த, அதத்தான் விசாரிச்சேன் என்றார் அவர் மகளிடம் சமாதானமாக. என்னை தனியா சந்திச்சு சமாதானம் செஞ்சதுக்கு பதிலா முதல்ல மாமியார காக்க பிடிச்சிட்டாரா என்று நொடித்துக் கொள்பவளை சின்ன முறுவலிப்புடன் இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட மன்வந்த் அவள் கன்னத்தில் ஓசையின்றி முத்தம் பதித்தான். அடுத்த காக்கா நானா என்று முறைத்தவள் எதிர்முனையில் இருந்த ஜோதி, என்னம்மா என்று சந்தேகம் கேட்கவும் நிமிர்ந்து அமர்ந்து, ஒண்ணுலமா, நாங்க நாளைக்கு ராத்திரி கேரளாவுக்கு 3 நாள் அது சுத்தி பார்க்க கிளம்புறோம். அப்புறம் அடுத்த வார கடைசியில வரவேற்பு வச்சுட்டா வசதியா இருக்குமா அப்படின்னு அத்தை உங்ககிட்டயும் தாத்தா கிட்ட எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமா சாயந்தரம் போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என அதையும் இதையும் பேசி ஹனிமூன் என்று வேகமாக சொல்ல வந்ததை மாற்றி சமாளித்து விட்டாள் பெண்.
அதை புரிந்து கொண்ட ஜோதியும் மகளின் குடும்ப வாழ்வு நேராகிவிட்டதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு அவளை ஒட்டியே பேசினார். ஓ அப்படியாடா, சரி அப்பா வந்த உடனே நான் அத்தைக்கு பேசுறேன் என வைத்து விட்டார். அழைப்பை துண்டித்துவிட்டு நெடுமூச்சை வெளியேற்றவளின் தோளில் தன் நாடியை வைத்து அழுத்திய மனு, என்ன நடுவுல ஏதோ தந்தி பாஷெல்லாம் பேசிக்கிட்டே இருந்த என்று கேட்டு மனைவியை அடுத்த உடலுக்கு தயார்படுத்தினான். ஆசையும் ஆவலுமாய் எதிர்பார்த்த தேனிலவில் தம்பதியர் ஒருவரை ஒருவர் இன்னமும் உணர்வால் நெருங்கி நிறைவாய் கோடி கழித்து சென்னை வந்தடைந்தவர்கள் அடுத்து பரபரப்பாய் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண வரவேற்பை எதிர்கொண்டனர். மறுநாளே யோகிதா கார்த்திக் விடுமுறை முடிவடைந்து தங்கள் நாட்டிற்கு கிளம்பவும் இந்த பக்கம் மன்வந்தும் அலுவலகம் செல்ல ஆரம்பிக்க மதியின் இயல்பு வாழ்க்கை அவளின் புகுந்த வீட்டில் அழகாக தொடங்கியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.